வாக்குரிமையை பறிப்போம். காரணம் சொல்ல முடியாது, சொல்ல தேவையில்லை. 11 லிஸ்ட் பட்டியல் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நீ குடியுரிமை, இல்லைன்னா உன்னுடைய சிட்டிசன்ஷிப்பையே பறிக்கின்ற அதிகாரம் எனக்கு உண்டு. இதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பேசுகிறது. அந்த தேர்தல் ஆணையர் அங்கே உட்கார்ந்து அந்த ப்ரெஸ் மீட்டை எப்படி நடத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு வாரத்துக்குள்ள அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் என்று யாரை மிரட்டுகிறார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர். பதிவான வாக்குகள் எவ்வளவு என்ற டேட்டாவை கொடுக்கணும் என்று கேட்டார்கள். அதை கொடுக்கவில்லை. சரி, அது போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளோ % ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஆக்சுவல் எண்ணிக்கையை சொல்லுங்க என்று கேட்டார்கள். அதை சொல்லவில்லை. அவன் சொல்லலைன்றது மட்டும் அல்ல, இது எதையும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. மாறாக ஓட்டு போட்டவங்க இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள்ன்ற கமெண்ட்டை பாஸ் பண்ணார் ஒரு நீதிபதி தீபங்கர் தத்தா. அவர் தான் இப்போ ராகுல் காந்தியை உண்மையான இந்தியர்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கன்னார்ல. ஒரு மாலை பத்திரிகையின் பரபரப்பு நிரந்தரமாக இருக்குது. இது ஒரு வகையில் மோடி அரசுக்கு சாதகமாக இருக்குது. அவங்க டெய்லி ஹெட்லைன் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, தலைப்பு செய்தி. இப்போ ராகுல் காந்தி அங்கே போராட்டம் நடத்தினா ஞானேஸ்வர் குமார் ப்ரெஸ் மீட் வைப்பார். இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பொது கருத்தாக வலிமையாக உருவாகிறது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு மசோதா கொண்டு வராங்க. 30 நாள் உள்ளே இருந்தாக்க பதவி நீக்கம் அப்படின்னு. அது செலக்ட் கமிட்டிக்கு போனோம், பெரும்பான்மை இருக்குதா இல்லையா, அதெல்லாம் தனி பிரச்சனை. ஆனால் இப்படி ஒரு கொளுத்தி போட்டு நம்மை திசை திருப்ப முடியும் என்பதை அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா என்ற நாடு ஒன்று கிடையாது, 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள். இதை ஒரு நாடாக இவர்களை பிணைத்தது எது இவர்களுக்கு இது ஒரு நம்ம நாடு என்று சொல்வதற்கு ஆதாரம் எதுன்னா, உனக்கு ஒரு ஓட்டு உண்டு என்று சொன்னது மட்டும்தான் இது நம் நாடு என்று அவர்கள் ஃபீல் பண்ணுவதற்கு இருந்த ஆதாரம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். 2 நேர்காணல்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். 2018 இந்தியாவிலோ வேறு எந்த நாட்டிலோ இதுவரை நிகழாத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகள் 4 பேர், தலைமை நீதிபதிக்கு அடுத்த 4 நீதிபதிகள் ப்ரெஸ் மீட் வச்சாங்க. ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் தலைமையில் மற்ற நீதிபதிகள். அவங்க சொன்ன செய்தி என்ன என்றால், இங்கே வழக்குகள் ஒதுக்கப்படும் முறை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. தலைமை நீதிபதிக்கு பல முறை எடுத்து சொல்லிவிட்டோம், அவர் காதில் வாங்குவதில்லை. என்ன பிரச்சனைன்னா, அரசியல் சட்டம் சார்ந்த மிக முக்கியமான வழக்குகள் மூத்த நீதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற முறை பின்பற்றப்படாமல் குறிப்பான சிலருக்கு அது ஒதுக்கப்படுகிறது. அந்த குறிப்பான சிலர் யார் அப்படின்னா, ப்ரோ பிஜேபி இருக்கிறவங்க. அப்போ இந்த நாட்டின் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது. இதை நாங்கள் எச்சரிக்க தவறிவிட்டோம் என்று ஆகக்கூடாது. அதனால் நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு இதை சொல்லுகிறோம் என்று செல்லமேஸ்வர் பேசினார். 2018 அது இந்த குடியரசு திருடு போகிறது என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ராகுல் காந்தி பீகார் யாத்திரை தொடங்கும் போது ஞானேஸ்வர் குமார் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரெஸ் மீட் எப்படி இருந்தது? ஏன் இதை ஒப்பிட்டு சொல்கிறேன்னாக்கா, ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். சுப்ரீம் கோர்ட் என்பது அரசமைப்பு சட்ட ரீதியான அதிகாரம் பொருந்திய ஒரு நிறுவனம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் அது மாதிரி தான். கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்பதை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த தேர்தல் ஆணையர். அந்த தேர்தல் ஆணையர் அங்கே உட்கார்ந்து அந்த ப்ரெஸ் மீட்டை எப்படி நடத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு வாரத்துக்குள்ள அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் என்று யாரை மிரட்டுகிறார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரை. சொல்லப்போனால் என்டிஏவுக்கு எதிரான வாக்குகள் தான் மெஜாரிட்டி. என்டிஏ பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்திருந்தாலும். அப்போது ஒரு தேர்தல் ஆணையர் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை மிரட்டுவதையும், எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அலட்சியப்படுத்துவதையும் நம்ம பார்த்தோம். அப்போ விஷயங்களை பார்க்கும்போது ஒரு
பழக்கம் நமக்கு என்ன இருக்குதுன்னாக்கா, இன்றைக்கு என்ன பரபரப்பு செய்தி, நாளைக்கு என்ன பரபரப்பு செய்தி, அதுவும் இப்போ சோஷியல் மீடியா காலத்தில், தொலைக்காட்சிகளை தாண்டி யூடியூப்கள் வந்துவிட்ட காலத்தில் ஒரு மாலை பத்திரிகையின் பரபரப்பு நிரந்தரமாக இருக்குது. இது ஒரு வகையில் மோடி அரசுக்கு சாதகமாக இருக்குது. அவங்க வந்து டெய்லி ஹெட்லைன் மேனிப்புலேட் பண்ணுறாங்க தலைப்பு செய்தியை. இப்போ ராகுல் காந்தி அங்கே போராட்டம் நடத்தினா ஞானேஸ்வர் குமார் வந்து ப்ரெஸ் மீட் வைப்பார். இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பொது கருத்தாக வலிமையாக உருவாகிறது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு மசோதா கொண்டு வராங்க. 30 நாள் உள்ளே இருந்தாக்கா பதவி நீக்கம் அப்படின்னு. அது செலக்ட் கமிட்டிக்கு போனோம், பெரும்பான்மை இருக்குதா இல்லையா அதெல்லாம் தனி பிரச்சனை. ஆனால் இப்படி ஒன்றை கொளுத்தி போட்டு நம்மை திசை திருப்ப முடியும் என்பதை அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 2014 இன்னை வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இது நடந்துகிட்டு இருக்கிறது. 2014 ஓப்பனிங் அப்படி தான் இருந்தது நமக்கு. 2014 மோடி ஆட்சிக்கு வருவது எப்படி வந்தார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அதுக்கு முன்னால் 2G ஸ்கேம், அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம், ஊழலற்ற ஆட்சி, சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்லி தான் வந்தார். இன்றைக்கி ஞானேஸ்வர் குமார் பேசும்போது ஒன்று சொன்னார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து he is shooting from the shoulders of the election commission. தேர்தல் ஆணையத்தின் தோள்களில் துப்பாக்கியை வைத்து சுடுகிறார். யாரை? மோடியை, ஆட்சியை சுடுறாரு, எங்களை பயன்படுத்துகிறாரு. அதாவது தேர்தல் ஆணையமும் மோடியும் கள்ளக்கூட்டுன்னு சொல்கிறத அவர் இப்படி சொல்கிறார். உண்மையில் அன்றைக்கு என்ன நடந்தது என்றால், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய தோளில் துப்பாக்கியை வைத்து மோடி காங்கிரஸ் அரசை சுட்டார். 2G ஸ்கேமை நாம் நம்பினோம் பலரும். ஊழல் ஒழிப்பு என்ற அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு வினோத் ராய் உரிய பதவி வாங்கிட்டு போயிட்டார். அப்பொழுது எழுப்பப்பட்ட அந்த அலையில் இன்னைக்கு தீவிரமாக பிஜேபியை எதிர்த்து களம் காணுகின்ற யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டவர்கள் பலியானார்கள். அந்த பக்கம் போய் நின்னாங்க அண்ணா ஹசாரேக்கு பின்னால். அந்த அளவுக்கு அந்த கருத்து உருவாக்கத்தை அவர்களால் செய்ய முடிந்தது. அப்போ அந்த 2014 ஒரு பிக் பாக்கெட்டு 100 ரூபா கிடைக்குது உங்களுக்கு தான் பாருங்கன்ற மாதிரி நம்ம பார்த்தோம், அடிச்சிட்டாங்க. அது அந்த மாதிரி தான் இந்த ஊழல் ஒழிப்பு நாடகம் என்பது வந்து நடந்தது. இப்படி தான் அவர் பதவிக்கு வந்தார். வந்த பிறகு இதுவரையில் என்ன நடந்தது என்பதை பற்றி நினைவில்லை என்றால் நான் நினைவுபடுத்துகிறேன். நேரம் இல்லை விரிவாக பேச. குடியுரிமையை பறிக்கக்கூடிய, இன்னைக்கு குடியுரிமையை நாங்கள் பறிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பேசுகிறது. அப்படி குடியுரிமை திருத்த சட்டம், லவ் ஜிஹாது, அதுக்கப்புறம் இந்த புல்டோசர் நீதி, UAPA, ஹிஜாப் பிரச்சனை, கன்வர் யாத்திராவில் வந்து கடையை மூடணும் முஸ்லீம்கள், மணிப்பூர் பிரச்சனை, இங்கே திருப்பரங்குன்றம், பட்டியல் எவ்வளோ லிஞ்சிங், இதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள். அந்த தாக்குதல் பூரா வந்து சட்டபூர்வமாயிடுச்சு. இல்லீகல் எல்லாம் லீகல் ஆகிடுச்சு. முன்ன லவ் ஜிகாதுன்னு ரவுடித்தனம் பண்ணது சட்டமாயிடுச்சு. கவுஸ்லாட்டர், கோசேவக்ஸ் வந்து செய்கிறது, கோரக்ஷக்ஸ் வந்து செய்கிறதுன்றது சட்டமாயிடுச்சு. இப்படி எல்லா புல்டோசர் நீதி, புல்டோசர் தான் சின்னம், தாமரை இல்லை, புல்டோசர் தான் சின்னம்னு சொல்லி யோகி வந்து ஓட்டு கேட்குறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் யூபியில். அப்போ இல்லீகல் பூரா லீகல் ஆக்கப்பட்டது ஒன்று. அதுபோல் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை, அத்ராஸில், உண்ணாவில், டிமானிட்டைசேஷன், கோவிட், இதை பற்றி விளக்க தேவையில்லை நான். அதன் பின்னால் லேபர் லா அமெண்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் லா அமெண்ட்மெண்ட்டு, ஃபார்ம் லா அமெண்ட்மெண்ட்டு, இது பூரா ஒடுக்கக்கூடிய, மக்களை ஒடுக்கக்கூடிய எல்லாம் ஃபாரஸ்ட் லா அமெண்ட்மெண்ட்டு, நமக்கு வந்து EWS, நீட்டு, இது எல்லாம் நடந்திருக்குது. இது எல்லாத்துக்குள்ளேயும் மாநில உரிமை பறிப்பு, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் இடஒதுக்கீட்டு உரிமைக்கான அடிப்படை கோட்பாடு, அதை தகர்ப்பது, இது எல்லாம் நடந்திருக்குது. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் முதல் வேலையாக மோடி செய்ததே அதுதான். 2014 ஆட்சிக்கு வந்தார். 2015 NJAC, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், அவங்க நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்து முடிவு பண்ணுவோம் யார் நீதிபதின்னு. அது கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அது சட்டவிரோதம், நாங்கள் வந்து கொலீஜியத்தில் தான் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்ன பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், நீதிபதிகளை கொலீஜியம் என்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 மூத்த நீதிபதிகள் அவங்க யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை முடக்கி வைப்பது, நான் சொல்கிற ஆளை போட்டால் தான் அப்பாயின்ட் பண்ணுவேன்னு சொல்கிறது, அல்லது தமக்கு கூடாத நீதிபதிகளை மாற்றல் செய்வது. ரொம்ப புகழ்பெற்ற உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது முரளிதர் என்று தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி. அவர் தான் டெல்லியில் நடைபெற்ற CAAல
முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை, டெல்லி வன்முறை நடந்தபோது அதில் எஃப்ஐஆர் போடணும், நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு உத்தரவு போட்டார். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்து உத்தரவு போட்டார். இன்றைக்கி ராத்திரியே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவர் ஒரிசா ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து அவரை தமிழ்நாட்டு ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக போட்டபோது அதை பாஸ் பண்ணவே இல்லை. அவர் ஒரிசாலேயே இருந்து ரிட்டையர் ஆனார். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. என்ன மாதிரி நீதிபதிகள் இங்கே இருக்கிறார்கள், தொடர் வாஞ்சநாதன் தொடர்பாக நடைபெற்ற விஷயம், தமிழ்நாட்டில் நீதித்துறை எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இது வந்து இதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் லோயாவினுடைய மரணம் என்பது. ஊழல்களை எடுத்துக்கிட்டால் ரஃபேலில் ஆரம்பித்து, ஹிண்டன்பர்கில் ஆரம்பித்து, சோலார் ஸ்கேமில் ஆரம்பித்து, கோல் ஸ்கேமில் ஆரம்பித்து ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அல்லது கோலொகேஷன் ஸ்கேம், சித்ரா ராமகிருஷ்ணா, எதுவும் நடக்கலை. எதுவுமே எல்லாமே படு பயங்கரமான ஊழல்கள், பல லட்சம் கோடி பணத்தை சுருட்டக்கூடிய ஊழல்கள். அதுக்கு மேலே பிஎம் கேர்ஸு, எலக்ட்ரல் பாண்டு. பிஎம் கேர்ஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது என்ன கணக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்டுக்கு எப்படி தீர்ப்பு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது தப்பு, ஆனால் அதை வச்சு பயன்படுத்தி நடந்த காரியம் நடந்து விட்டது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததை நாம் பார்த்தோம். அயோத்தி தீர்ப்பு எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த அநியாயமான தீர்ப்பு வந்தது. அப்போ அயோத்தியில் பாபர் மசூதி இடித்த போது நரசிம்மராவ் ஒரு சட்டம் கொண்டு வந்தார், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். எப்பா இதோட முடிச்சுதுங்க, இனிமேல் எதையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த அயோத்தி பாபர் மசூதி தவிர மிச்ச இடங்களெல்லாம் 1947 ஆகஸ்ட் 15 இந்த மத வழிபாட்டு தலங்கள் என்ன ஸ்டேட்டஸோ, கோயில்னா கோயில், மசூதினா மசூதி, சர்ச்சுனா சர்ச்சு, அதெல்லாம் மாற்றக்கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நம்முடைய நேர்மையாளர் சந்திரசூட் அதுக்கும் ஆப்பு வச்சிட்டாரு. யான்வாபி மசூதியை வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை மீறி அவர் உத்தரவு போட்டார் தந்திரமாக. என்ன, 47 ஆகஸ்ட் 15 இருக்கிற ஸ்டேட்டஸை மாற்றக்கூடாதுன்றது தீர்ப்பு. அதை நான் மீறலையே. மீறாமல் என்ன பண்ணார், 47 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த மசூதியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பாருங்கன்றார். இப்போ அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து ஆய்வு செய்வதை பார்க்குறோம். இப்போ நீதித்துறையை பற்றி சொல்ல போனோம்னாக்க நிறைய இருக்குது. பெகாசஸ், இப்போது எதிர்க்கட்சின்னு ஒருத்தர் இருக்கிறதுக்கு, நீதிபதினு ஒருத்தர் இருக்கிறதுக்கு, எதுக்குமே எல்லாத்தையும் மோடி அரசு உளவு பார்க்கலாம். 2018 வந்து எக்ஸ்போஸ் ஆகி பத்திரிகையாளர்கள், இன்றைக்கி செடிஷன் போடப்பட்டிருக்கக்கூடிய சித்தார்த்த வரதராஜன் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள், அவருடைய தொலைபேசிகள் பெகாசஸ் கருவியால் ஒட்டு கேட்கப்படுதுன்னு. என்னைக்கு 2018 இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த கேஸ் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் தூங்குது. சிஏஏ என்ஆர்சி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் தூங்குது. கான்ஸ்டியூஷனலாக உள்ள எல்லா கேஸும் வந்து அங்கே தூங்குவதை வந்து நம்ம பார்க்குறோம். பிஎம்எல்ஏ என்ற கொடூரமான இடியை ஏவக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அது அந்த சட்டத்தை ஒரு நீதிபதி வந்து எல்லாமே அன்கான்ஸ்டியூஷனாக உள்ளதெல்லாம் செல்லும் என்று தீர்ப்பளிக்கிறார். அதை ஒட்டி தான் எதிர்க்கட்சி அமைச்சர்கள், முதல்வர்கள் வேட்டையாடப்படுவதை நம்ம பார்த்தோம் இடியால். பெரிய பட்டியல். மலைகானில் இப்போது குண்டுவெடிப்பில் விடுதலை பெற்றிருக்கிறது. கட்சி தாவல் அப்படின்னு சொன்னால் இடியை வைத்து கட்சி தாவ வைக்கிறது, மொத்தமாக சிவசேனாவில் பாதியை உடைச்சி வாங்கிக்கிறது, சரத்பவார் கட்சியை பாதி உடைச்சி வாங்கிக்கிறது, மம்தா கட்சியை உடைத்து வாங்கி கொள்ளுது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் என்னங்க மீனிங்? இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னாக்கா, கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸி என்பது என்னென்ன வகையிலெல்லாம் இருக்குதோ, இப்போ நீங்கள் டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கிட்டால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. அவனுக்கே தெரியாமல் டிமானிட்டைசேஷனை இவர் அறிவிக்கிறார். அவ்வளோதான். ஆர்டிகிள் 370 அது வந்து காஷ்மீர் மக்களுக்கு சட்ட ரீதியாக நாம் அளித்த வாக்குறுதி, ஐநா வரைக்கும் சொல்லியிருக்கிற வாக்குறுதி, அதை வந்து ஒரே அடியில் வந்து ரத்து செய்கிறார்கள். தேர்தல் ஆணையரை எப்படி நியமனம் செய்ய வேண்டும் என்று 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பில் தெளிவாக ஒரு வாக்கியம் இருக்குது. இப்படி எக்ஸிக்யூட்டிவ் அரசே இதை நியமிப்பது என்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தை இந்த நான் சொல்கிற வாக்கியமே அந்த தீர்ப்பில் இருக்குது. தேர்தல் ஆணையத்தை வைத்து கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதும் தக்க வைத்து கொள்வதும் எந்த அரசுக்கும் எளிதாகிவிடும் அப்படின்னு அதில் இருக்குது. அந்த தீர்ப்பு வரும்போதே, அந்த தீர்ப்பு விசாரணை நடக்கும்போதே ஒரு தேர்தல் ஆணையரை அவசரமாக நியமிக்கிறாங்க. அப்புறம் அந்த தேர்தல் ஆணையர் அவசரமாக மர்மமாக ரிசைன் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வர்றாரு. இந்த தேர்தல் இப்படி தீர்ப்பு வழங்கிய பிறகு இதை மறுக்கும் விதமாக மோடியும் அமித்ஷாவும் மெஜாரிட்டியாக இருந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கலாம் அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் இப்போது ஞானேஷ்குமார் என்று, அதை நடுநிலையான தேர்தல், சுதந்திரமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்
என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் அதை காலி பண்ணிட்டாங்க. இப்போது இந்த குடியரசு என்று நாம் சொல்வதற்கு என்னெல்லாம் அடிப்படை இருக்கிறதோ அத்தனையும் எடுத்து விட்டார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அனுப்புனா அவனை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், அது பண்ணிட்டாங்க. இப்போ மகாதேவ்புராவில் என்ன சொன்னார், நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா, 1,00,000 வாக்காளர்களை நான் கொண்டாந்து இறக்குறேன், புதுசாக ஃபேக் ஓட்டர்ஸ் போட்டு நான் ஜெயிச்சுக்கிறேன், அப்படி பண்ணாங்க. சரி, அது வெளியே வந்துருச்சா, அப்போ உங்கள் ஆளுங்களை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை வந்து நீக்குவதற்கானது. இப்போ இது எங்கே வந்து நிற்குதுன்னா, பிரதிநிதியை விலைக்கு வாங்கலாம், பிரதிநிதியை மிரட்டி ஈடியில் உள்ள வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்வது, வாக்காளர்கள் மோடிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் என்ன செய்வது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ உங்கள் வாக்குரிமையை ரத்து செய்யலாம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறாங்க. அப்போ அதை செய்வதற்கான முகாந்திரம் எங்கே இருக்குதுன்னா, இல்லீகல் இமிக்ரெண்ட், சட்டவிரோத குடியேறிகள் வந்துட்டாங்க, முஸ்லீம்கள் வந்துட்டாங்க, அதுக்காக தான் செய்யணும். நீங்கள்லாம் பத்திரிகையில் படிச்சிங்களோ இல்லை தெரியல எனக்கு. மம்தா பானர்ஜி கதறாங்க, 2000 பேர் வங்காளிகள்னாக்கா வங்காளி முஸ்லீம்கள், அவங்கள பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அங்கங்கே நாய் வேட்டையாடுற மாதிரி பிடிக்கிறாங்க. போய் பரம ஏழைகள், அந்த மாதிரி வேலைக்கு வந்தவங்க, வேலை செய்கிறவங்க, அவர்களை பிடித்து நீ பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிற, குடியுரிமையை நிரூபி. அவங்க எதெல்லாம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணுறதில்லை. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவிலேருந்து நடந்த சம்பவம், டெல்லியிலேருந்து நடந்த சம்பவம், இது ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். டெல்லியில் குடும்பம் 20 வருஷமாக டெல்லியில் இருக்குது, வீட்டு வேலை செய்கிறாங்க, துப்புரவு பணி செய்கிறாங்க. இதான் அந்த குடும்பம். ஒரு பெண், அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது, வயிற்றில் ஒரு 8 மாதம். அந்த பெண்ணை பிடிச்சி டெல்லி போலீஸ் என்ன செய்யுதுன்னாக்கா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்ன செய்யுது, பங்களாதேஷ் பார்டருக்கு கொண்டு போய் அந்த பக்கம் ஓடுன்னு விரட்டி விடுது. இப்போ அந்த பெண் பங்களாதேஷ் உள்ளே விரட்டி விட்டாங்க. இப்படி பல பேர், 2000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 2000 பேர் இப்படி இந்த பக்கம் விரட்டுறதும், அவன் அந்த பக்கம் போனால் அவன் இப்படி திருப்பி விரட்டுறதும், நடுவில் இருக்கக்கூடிய நோமேன்ஸ் லேண்டில் தேசம் இல்லாமல் இருப்பதுன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் என்ன செய்வார்கள் அவங்க? அல்லது இப்போ அஸ்ஸாமில் இருக்கிறது போல் டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முகாம் அமைத்து இல்லீகல் இமிக்ரெண்ட்டை அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ இந்த வங்கதேச அகதிகள் என்ற பெயரில் இது நடத்தப்படுது. அன்றைக்கி ஞானேஷ்குமார்கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த ஒரு காரணமாக சொல்லியிருக்கீங்களே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு, இதுவரைக்கும் பீகாரில் எத்தனை இல்லீகல் இமிக்ரெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்ற கேள்விக்கு ஞானேஷ்குமார் பதில் சொல்லலை. ஆனால் பிரச்சனை மட்டும் இப்படி எழுப்பப்படுகிறது. எதற்காக? உங்களுடைய குடியுரிமையை சந்தேகப்பட்டு அதை கேள்விக்குள்ளாக்குவதற்கு. அப்போ 2024 தேர்தலிலேயே இந்த பிரச்சனையெல்லாம் எழுப்பப்பட்ட போதும், நான் முதலில் சொன்னது போல் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், அப்புறம் ஏடிஆரும், ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு 2024 தேர்தல் நடக்கும்போது என்னென்ன கேட்டாங்க, இந்த விவிபேட்னு ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை எண்ணணும்னு கேட்டாங்க. அதை நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. 17C ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த வாக்குச்சாவடிக்கான வாக்காளர்கள் எவ்வளவு, பதிவான வாக்குகள் எவ்வளவு என்ற டேட்டாவை கொடுக்கணும் என்று கேட்டார்கள். அதை கொடுக்கவில்லை. சரி, அது போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ % ஓட்டு பதிவாயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஆக்சுவல் எண்ணிக்கையை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அதை சொல்லவில்லை. அவன் சொல்லலைன்றது மட்டும் இல்லை, இது எதையும் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. மாறாக ஓட்டு போட்டவங்க இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள்ன்ற கமெண்ட்டை பாஸ் பண்ணார் ஒரு நீதிபதி, தீபங்கர் தத்தா. அவர் தான் இப்போ ராகுல் காந்தியை உண்மையான இந்தியர்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்கன்னார்ல, இந்த சீனா வந்து பிடிச்சி வச்சுருக்கிறான் அப்படின்னு அவர் பேசுனதுக்கு, உண்மையான இந்தியன் இப்படி பேச மாட்டான்னு கமெண்ட் அடித்தவர் இந்த தீபங்கர் தத்தா. அப்போது 2024 இந்த முயற்சியெல்லாம் முறியடித்தார்கள். முறியடித்து விட்டு இப்படி ஒரு தில்லுமுல்லை செய்து கொண்டு 400 பார்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோரை வச்சு 300 பார், அவர் 400க்கு மேலேன்னாரு, ஒரு 300க்கு மேலேன்னாரு. இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி, இப்படி ஒரு மோசடி நடந்தால், இல்லை அவர் ஜெயிச்சிருவாருன்னு தானே பொதுவாக எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஊடகங்கள் அப்படி தானே சொல்லுது என்று ஒரு கருத்தை உருவாக்கி இந்த கயமையை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கி அது வெளியே வந்திருக்குது. போன ஆண்டு நம்ம நடைபெற்ற கூட்டத்தில் இங்கே போட்டது வந்து எஃப்ஐஆர்னு வச்சுக்கலாம், பிரைமா ஃபேசி இருக்குது, 79 தொகுதியில் திருடி இருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ ராகுல் காந்தி ஃபைல் பண்ணியிருக்கிறது சார்ஜ் ஷீட், இது குற்றப்பத்திரிகை. ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு தரவுகளோடு ஒரு வழக்கை விசாரித்து ஆதாரப்பூர்வமாக சொல்வது. அதுபோல் அவங்க இந்தியா கூட்டணியில் பல கட்சிகளும் செய்யப்போவதாக அதை சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதுதான் நிலைமை. இப்போ இந்த
தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பற்றி முன்ன கரிகாலன் பேசும்போது ஒன்று சொன்னார். ஒரு புத்தகம் ஒன்று இருக்குதுங்க, ஹவு இந்தியா பிகேம் டெமோக்ராட்டிக் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை எழுதினவங்க வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பேராசிரியை ஆர்னித் சானின். அந்த புக்கை நான் படித்தேன் சமீபத்தில். அது படித்தா உண்மையிலே கண்ணீர் வருது. அந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான வரியை நான் சொல்கிறேன், இதை நீ கேட்கணும். அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் குடிமகன் என்ற உரிமையை பெறுவதற்கு முன்னால் இந்தியர்கள் ஓட்டர் என்ற உரிமையை பெற்றுவிட்டார்கள் அப்படின்றது நிறுவுறாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி விவாதம் நடக்கும்போதே ஓட்டர் லிஸ்ட்டு இந்தியாவில் தயாராகிட்டு இருக்குது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் அரசமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுன்னு அறிவித்த பிறகு அப்புறமா ஓட்டர் லிஸ்ட்டு தயாரிக்கலான்னு இல்லை, பேரலாக இணையாக அந்த ஓட்டர் லிஸ்ட் வந்து தயாரிக்கப்படுது. அது எப்படி நடந்துச்சுன்றது தான் அந்த புக்கு விரிவாக வந்து ஆராய்ந்து சொல்கிறாங்க. அது எந்த மாதிரி காலம் என்பதை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். பிரிவினை, நாட்டு பிரிவினை நடக்குது. 2 கோடி பேருக்கும் மேலே இந்த பக்கமும் அந்த பக்கமும், மேற்கு பாகிஸ்தான், இந்த பக்கம் வங்கதேசம், இங்கேருந்து இந்துக்கள் இங்கே வர, இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் போக, இப்படி ஒரு கொந்தளிப்பான காலம். குறைந்தது 10 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்ட ஒரு காலம். யார் எங்கே போகிறது என்று தெரியாத காலம். எல்லாமே ஒரு நாடாக இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே பிஸ்னஸ் ரிலேஷன் இருந்தது, மன உறவு இருந்தது, மாமன் மச்சான் சொந்தக்காரன் அந்த பக்கம் இருந்தான், இந்த பக்கம் இருந்தான். திடீர்னு ஒரு கோடு போட்டு நாளையிலேருந்து இது வேறு நாடு, அது வேறு நாடு, எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவு பண்ணிக்க என்று சொன்னால் என்ன கதியாகும்? இப்போ தமிழ்நாட்டையே திடீர்னு ஒரு கோடு போட்டு, குறுக்க ஒரு கோடு போட்டு, அது ஒரு நாடு, இது ஒரு நாடு, நாளையிலேருந்து முடிவு பண்ணுறோம், நீ எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணுங்கன்னா நாம் எப்படி தவிப்போம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காலம், அவ்வளவு கொலைகள் நடைபெற்ற ஒரு காலம். இத்தனை கொந்தளிப்புகளுக்கு இடையிலும் அந்த வாக்குப்பட்டியலை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அது எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக இருக்கணும்னா, அன்னைக்கு இதை செய்வதற்கு முயன்ற அதிகாரிகள் எப்படி வேலை பார்த்தார்கள் என்பதை விளக்குவதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். பாம்பேயிலிருந்து ஒரு கலெக்டர், இந்த கான்ஸ்டியூஷன் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் கீழே தான் இதை செய்கிறாங்க. அவர் கேட்டு எழுதுகிறாரு, நீங்கள் வந்து இது மாதிரி வீட்டு அட்ரஸ்ஸு இதெல்லாம் வேணும் வாக்காளருக்குன்னு சொல்கிறீங்க. நான் இந்த பாம்பே நகரத்தின் கலெக்டர், இங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க, பல தொழில்கள் செய்கிறவங்க இருக்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் படுத்துருக்குறாங்க. ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க அங்கேயே படுத்துருக்குறான், வீட்டு வேலை பார்க்குறாங்க, ஏதாவது படிக்கட்டுக்கு கீழே படுத்துருக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு அவர் எழுதுகிறார். இவங்களெல்லாம் என்ன செய்வது? இவர்களெல்லாம் இந்தியர்களா இல்லையா? அட்ரஸ் இல்லை இவங்களுக்கெல்லாம். இவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாமான்னு கேட்டபோது இவங்க கொடுக்க வேண்டும்னு அவர் சொல்கிறாரு. அதை பரிசீலித்து மேலேருந்து என்ன முடிவு பண்ணி சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த அதிகாரி இருக்கிறார் இல்லையா, இங்கே இவங்க சொல்கிறாங்களே பூத் லெவல் ஆஃபீஸர், பூத் லெவல் ஆஃபீஸரை இப்போ வந்து ராத்திரி இந்த பிளாட்ஃபார்மில் படுத்துருக்குறாங்க, இந்த மரத்தடியில் படுத்துருக்குறாங்க, இந்த ஹோட்டல் வாசலில் படுத்துருக்குறாங்கன்னா, அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு நாள் ராத்திரி பூத் லெவல் ஆஃபீஸரை அனுப்புங்க, அவர் ராத்திரி போய் பார்க்கணும், அங்கே படுத்துருக்கிறாரு அப்படின்னா அதுதான் அவர் அட்ரஸ், அதுக்கு மேலே அவர் எதுவும் கேட்கக்கூடாது, அவருக்கு வாக்குரிமை உண்டு என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டில் நடந்திருக்குது. இப்போ என்ன நடக்குது? வாக்குரிமையை பறிப்போம், காரணம் சொல்ல முடியாது, சொல்ல தேவையில்லை, 11 லிஸ்ட்டு பட்டியல் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நீ வந்து குடியுரிமை, இல்லைன்னா உன்னுடைய சிட்டிசன்ஷிப்பையே பறிக்கின்ற அதிகாரம் எனக்கு உண்டு. இதெல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பேசுகிறது என்பதை வந்து நாம் பார்க்கிறோம். அப்போ அது எந்த நாடு, இது எந்த நாடு? அன்றைக்கி அவ்வளவு வறுமை தாண்டவமாடிய ஒரு சூழல். ஏறத்தாழ 85 விழுக்காடு மக்களுக்கு இந்தியாவில் கல்வி அறிவு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போது என்ன ஒரு கனவோடு இதை எப்படியாவது ஒரு ஜனநாயக நாடாக ஆக்க வேண்டும், ஒரே ஒரு உரிமை, ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த இந்த சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் சாதிய ஒடுக்குமுறை ஏற்றத்தாழ்வும் இருந்த இடத்துல அம்பேத்கர் சொன்னார் இல்லையா, 1 man 1 vote என்பது ஒன்று தான் இங்கே ஈக்குவாலிட்டி. அந்த எழுத்தாளர் எழுதுகிறாங்க, அந்த இஸ்ரேல் எழுத்தாளர் எழுதுகிறாங்க, இந்தியா என்ற நாடு ஒன்று கிடையாது, 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள். இதை ஒரு நாடாக இவர்களை பிணைத்தது எது? எது இவர்களுக்கு இது ஒரு நம்ம நாடு என்று சொல்வதற்கு ஆதாரம் எதுன்னா, உனக்கு ஒரு ஓட்டு உண்டு என்று சொன்னது மட்டும்தான் இது நம் நாடு என்று அவர்கள் ஃபீல் பண்ணுவதற்கு இருந்த ஆதாரம். ஆர் என் ரவி சொல்வது போல் சிவிலைசேஷனும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது.
அப்போ அந்த ஓட்டு உரிமையை எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள்? இந்த யுனிவர்சல் பிரான்ச்சைஸ், சர்வஜன வாக்குரிமை என்பதை RSS ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்து மகாசபா ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய நிலையாக இருந்தது. மனு தர்மத்தை எப்படி விட்டார் அம்பேத்கர்? மனு தர்மத்தை ரெஃபர் பண்ணாத ஒரு கான்ஸ்டியூஷனா என்று எழுதியிருக்கிறார்கள், இன்னமும் இருக்குது. அப்போ அவர்கள் அதை மீட்க விரும்புகிறார்கள் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ 2014 இன்று வரை நடப்பது என்னவென்றால், நம் கண் முன்னால் ஒரு எதிர்ப்புரட்சி நடந்துகிட்டு இருக்குது, ஒரு கவுண்டர் ரெவல்யூஷன் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, தவளை மேலே சுடுதண்ணியை ஊற்றினா துள்ளி ஓடிடும், ஆனால் தண்ணீரை மெல்ல சூடாக்குனா தவளைக்கு தெரியாது, அது கொதிநிலைக்கு வந்து வெந்து செத்து போகும்னு சொல்லுவாங்க, இயல்பு நிலையில் இருக்கிறதா. அப்படி 10 ஆண்டுகளாக ஃபாசிசம் ஒரு இயல்பு நிலையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கிறோம். அதனுடைய எண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு இப்போ வந்துருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணாலும் இவனை ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்கு நமக்கு, அப்போ என்ன செய்வது என்பதை நோக்கி வருகிறார். இப்போ 30 நாளில் கைது பண்ணுவோன்னு சொல்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. பிரேசிலில் பொல்சானாரோ என்ற ஒரு சர்வாதிகாரி இருந்தார். அவர் என்ன செஞ்சாருனாக்க, நீதிபதியோட கள்ளக்கூட்டு சேர்ந்து கொண்டு எதிர்கட்சியில் ஜெயிக்கக்கூடிய தலைவர் நீங்கள் ராகுல் காந்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க, அங்கே இருந்த லூலா, அவர் மேலே கேஸ் போட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டார் தேர்தல் நேரத்தில். அதற்கு பிறகு அதை வந்து இன்டர்செப்ட் என்ற ஒரு அமெரிக்க பத்திரிகை புலனாய்வு செய்து பொல்சனாரோவும் நீதிபதியும் பேசிக்கொண்ட ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் சுப்ரீம் கோர்ட்டு லூலாவை விடுதலை பண்ணிடுச்சு. இந்த ஊரில் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ அவர் வந்து அதிபராகி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவில் புட்டின் இருக்கிறார். அவரை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய நவல்னி என்ற ஒரு அரசியல்வாதி ஸ்லோ பாய்சனிங்கில் அவரை கொண்டுட்டார். இன்னும் ஹங்கேரியில் ஆர்பன், நிறைய பட்டியல் இருக்குது, துருக்கியில் எர்துவான், நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இங்கே நடக்கிறது பூரா அதனுடைய கார்பன் காப்பி, அதனுடைய இந்தியன் வெர்ஷன் இங்கே நடப்பது. அப்போது நம் கண் முன்னால் இது போய்கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? நேற்று இந்த UAPAல பீமா கொரேகான் வழக்கில் கைது செய்யப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் குடும்பத்தை சேர்ந்த ஆனந்த் தெல்தும்டே நேற்று வயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, கடைசியாக தேர்தல் முடிவை அறிவிக்கின்ற, யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிற அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் மோடியின் கையில் இருக்கிறது. இப்போ என்ன செய்ய முடியும் இதுக்கு மேலே அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறார் அவர். அப்போது இதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய லாஸ்ட் பேஸ்டன். இது விழுந்துருச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? சாதாரண முறையில் இவர்களை வழக்கமான முறையில்னா ஓட்டு போட்டு இவர்களை வெளியேற்ற முடியாது. ஏன்னா தீர்ப்பு சொல்கிறவன் அவன் தான், நாட்டாமல் அவன் கையில் இருக்கிறான். அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துயரமிக்க முறையில் ஒரு வரி எழுதுகிறார். இட் இஸ் டைம் பெர்ஹாப்ஸ் டு பிகின் கம்போசிங் எ ரெக்வியம் ஃபார் இந்தியன் டெமோக்ரஸி. இந்திய ஜனநாயகத்துக்கான மரண கீதத்தை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு எழுதுகிறார். மொசார்ட்னு ஒரு இசைக்கலைஞர் இருந்தார். அவரை பற்றி ஒரு திரைப்படம் வந்திருக்குது, அமெத்யூஸ்ன்னு. அந்த திரைப்படத்தின் கடைசி காட்சி வாழ்க்கையில் நடந்தது. அந்த மொசார்ட் தான் தன்னுடைய ரெக்வியம், தன்னுடைய சாவுக்கு இசைக்கப்பட வேண்டிய இசையை நொட்டேஷனை டிக்டேட் பண்ணி எழுத சொல்லுவார். நமக்கு புரியறதுன்னா மரணகானாவை, நமக்கு சென்னை பாஷையில் சொல்கிறதுன்னா மரணகானாவை நாமே தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதற்கு நாம் தயாராகி இருக்கிறோமா என்பது தான் இப்போ கேள்வி. அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த நிலை வர வேண்டும் என்று விரும்பவில்லை. அந்த நிலை வரக்கூடாது என்றால், வரக்கூடாது என்ற முறையில் செயலாற்றுபவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. மார்க்ஸினுடைய புகழ்பெற்ற மேற்கோள் ஒன்று இருக்குது, மக்கள் தங்களை பற்றியே பயம் அடையும்படி கற்பித்தால்தான் அவர்களுக்கு துணிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, நீ இவ்வளோ கேவலமாக இருக்கிற, இவ்வளோ அடிமைத்தனமாக இருக்கிற என்பதை அவர்களுக்கு உரைக்கும்படி சொன்னால்தான் தைரியம் வரும் அப்படின்னு ஜெர்மன் சமூகத்தை பற்றி அவர் சொன்னார். மார்க்ஸை எல்லாம் படிக்காத நம்ம பெரியார் எப்படி சொல்லியிருக்கார் அதன்னா, நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அதை பசுகௌதமனுடைய தொகுப்பினுடைய தலைப்பு அதுதான்.
அப்போ பெரியார் பாப்பானை விமர்சித்தார், எதிரியை விமர்சித்தார் என்பதல்ல. பார்ப்பன அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு நுகத்தடிக்கு கழுத்து நீட்டும் காளைகளாக இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை அவர் விமர்சித்தார். இப்போ நம்ம வந்து பெரியார் பிறந்த மண், இங்கே ஒன்றும் கதை நடக்காதுன்னு சொல்கிறோம். பெரியார் வந்து இது திருவள்ளுவர் பிறந்த மண், இங்கே ஒன்றும் கதை நடக்காதுன்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம கதி வந்து அதோகதி தான் இல்லையா? அதை பெரியார் சொல்லவில்லை என்பதனால்தான் அவர் பெரியார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். அந்த சூழலிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சி என்பதுதான் இந்த கூட்டம். ராகுல் காந்தி அங்கே யாத்திரை நடத்துகிறார் என்றால் அது ராகுல் காந்தியோட பிரச்சனை அல்ல. அவர் கிடைக்கின்ற பேராதரவு, மக்களின் பேராதரவை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தூக்கி போட்டு அதிகாரத்தை கொண்டு இதை செய்ய முடியும் என்று இந்த அரசு நினைக்கிறது. ஏனென்றால் இப்போ ஞானேஷ்குமாரை பற்றி கரிகாலன் சொன்னார் இல்லையா, அந்த மொத்த நெட்வொர்க்கும் அவங்கள்ட்ட இருக்குது. மொத்த அதிகாரமும் பணபலமும் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. இதை தாண்டி இந்த கட்சிக்காரர் ஒருத்தர் 2 பேர் கத்தி என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். மகாராஷ்டிராவில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 3 கட்சி இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, சரத்பவார் கட்சி இருக்குது, சிவசேனா இருக்குது. ஏன் அவங்க யாராவது செய்யலாமே? ஏன் செய்யலை? கிளாரிங்காக நடந்திருக்குது மகாராஷ்டிராவில். அப்போ அந்த இனிஷியேட்டிவ், அந்த முயற்சி, அந்த தைரியம், அந்த என்ன சொல்கிறது, ஆன்ம பலம், மனபலம் ஏன் இல்லை? அதை கட்சிகள் இழந்து கொண்டு வருகின்றன. அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, கட்சிகள் எப்படி இருக்குதுன்றது நமக்கு தெரியும். யாரும் பொது தொண்டாற்றுவதற்காக கட்சிக்கு போகிறது கிடையாது. கட்சியில் போய் தாங்கள் ஆதாயம் அடைய வேண்டும் என்ற கருத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ அந்த ஆதாயம் அடையும் வாய்ப்பையும் பறித்து விடுவேன் என்பதுதான் மோடி செய்வது. அப்போ அதற்காக அவர்கள் போராடுவார்களா என்பது அவங்க பிரச்சனை. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய உரிமைகள், போராடி பெற்ற உரிமைகள், இதெல்லாம் நிலைக்குமா அல்லது இருண்ட காலத்துக்கு போக நாம் தயாராக இருக்கிறோமா என்பது நம்முடைய பிரச்சனை. அந்த கோணத்திலிருந்து இந்த கட்சிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள், மக்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் இதிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். இதனை உணர்த்தும் பொருட்டு தான் பல கோணங்களில் இதை பேச வேண்டியிருக்கிறது. அதன் பொருட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளர்களாக இவர்களை அழைத்திருக்கிறோம். என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன்.